அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இது என்ன கீரைன்னு தெரிலங்க. ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் நிறைய வளர்ந்துருந்தது. பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மாதிரியே இருந்தது. அவங்களும் சொன்னாங்க, இந்த கீரையை நார்மலாக வீட்டில் எப்படி நம்ம பொரியல் கூட்டு இதெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். பிபியை கண்ட்ரோல் பண்ணணும். அதில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபி நிறைய இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரையை பொரியல் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா வெகுவாக பிபியை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வீட்டில் வச்சு நல்ல இந்த கீரையை நல்ல தண்ணியில் போட்டு அலம்பிட்டு நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இந்த கீரையை நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி பண்ணுவோமோ அது மாதிரி தான் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் இந்த கீரை கூட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை டேஸ்ட்லேயே இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மாதிரியே இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ஆனால் இது என்ன கீரை அப்படிங்கிறது எனக்கு சரியாக பேர் தெரில. பிபியை கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த கீரையை வாங்கி நல்லா அலம்பிட்டு அதே சமயத்தில் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை போட்டு 2 தக்காளியும் அதை நறுக்கி போட்டு ஓரளவு கொதித்த உடனே இந்த கீரையை நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த குக்கர்லேயே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் அதில் ஆட் பண்ணிட்டேன். குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு ரிலீஸ் பண்ணி எடுத்தேன். இந்த மீன்டைம் இந்த குக்கரில் வேகும் போதே நான் என்ன பண்ணேன், ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காயும் ஒரு 2 பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்ல மிக்சி ஜாரில் போட்டு குழைய அரைச்சி தனியாக அந்த தேங்காய் விழுதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். 4 விசில் விட்டு இது குக்கரை இந்த கீரையை ரிலீஸ் பண்ணி விட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதை இதனோட நான் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த பெருங்காயத்தூளை ஆட் பண்ணோன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பமாகவும் இருக்கும். இப்போ இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சத்துள்ளது வேறு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது என்ன கீரை அப்படிங்கிறத நீங்கள் அந்த படத்தில் படத்தை பார்த்துருப்பீங்க. என்ன கீரைன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. கடைசியாக நான் இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வழக்கமாக நம்ம செய்யக்கூடியதான். கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்து இந்த கீரையில் கொட்டிட்டேன். இந்த கீரை குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.